மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் தேர்வு தேதி நெருங்கிட்டே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். தேர்வு தேதி நெருங்குறதுனால இப்போ நீங்கள் கிட்ட இருக்கிற ஃபுல் செட் மெட்டீரியலில் நல்லா கரண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 30 டேஸில் படித்து முடிச்சிருவாங்க. இல்லை சார் நான் வந்து சப்ஜெக்ட் டச்சு இல்லைன்றவங்க கூட ஒரு 60 நாளில் கண்டிப்பாக படிச்சிடலாம், நிச்சயம் முடியும். நம்ம என்ன தான் வந்து வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிற மாதிரியான ஸ்பீடு வராது. ஸோ ஃபுல் செட் மெட்டீரியல் கையில் இருந்தாலுடைய அதுக்கான நேரத்தை ஒதுக்குற உணர்வே வரும். இன்னும் இவ்வளோ இருக்கா, நம்ம இன்னும் நேரத்தை அதிகமாக ஒதுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வே வரும். ஸோ ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்க முயற்சி பண்ணுங்கள். இப்போது நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து எப்படி வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எப்படிலாம் செட் பண்ணுறாங்க, அது எப்படிலாம் சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 33 1 மார்க் கொடுத்துட்டேன். இப்போ 34வது 1 மார்க்லேருந்து பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து தான் கொடுக்குறேன், இதில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சார் இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியலில் வந்துருமானா கண்டிப்பாக வந்துடும். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா யூனிட் வைஸ்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஃபுல் செட்டுனாலும் வாங்கிக்கலாம். என் கருத்து ஃபுல் செட்டு வாங்கினா தான் ரொம்ப நல்லது. ஃபுல் செட்டு வாங்கினா தான் இந்த போட்டியில் நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக வின் பண்ணவே முடியும். ஏன்னா அவ்வளோ போட்டியாளர்கள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓவர்டேக் பண்ணணுன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் படித்து தான் ஆகணும். நூக் அண்ட் கார்னர் டெப்த்தாக இறங்கி அடின்னு அடித்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்டடி மெட்டீரியல். 100 புக்லெட், ஹேண்ட் ரிட்டன் புக்லெட்ஸ் வந்து வீட்டுக்கு வரும். அத்தனையும் படிக்கணும். நீங்கள் அந்த ஜஸ்ட்டு ஒரு மார்க்கில் போயிடுச்சுன்ற வேலைலாம் இருக்கக்கூடாது. மார்க் டிஃப்ரென்ஸு 10க்கு மேலே இருக்கணும். நீங்கள் டாப்பில் இருக்கணும். நீங்கள் ஒரு மார்க்கில் போயிடுச்சு சார், சிவி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார், அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இருக்கக்கூடாது. சார் அவங்கலாம் 100 வச்சாங்க கட் ஆஃபு, நான் 110 எடுத்துட்டேன் சார். 90 வச்சாங்க, நான் 99 எடுத்துட்டேன். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸில் நீங்கள் வின் பண்ணியிருக்கணும். சும்மா 1 or 2 மார்க்கில் வின் பண்ணியிருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய பிளானு. சாரி, ஃபுல் செட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வாங்கி பாருங்கள். அப்போ தான் தெரியும், ஓகே நம்மளால் வின் பண்ண முடியுன்ற உணர்வு வரும். ஓகே சரி. இப்போது 34வது 1 மார்க் நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? நெப்லா ஒய்எக்ஸ், அதாவது பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய்எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்ட். 1 - 1/e ஒய்எக்ஸ். இப்போது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸை நம்ம e-1 அப்படின்னு சொல்லுவோம். பேக்வர்ட் டிஃபரன்ஸை நம்ம 1 - e இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த 1 - 1/e இன்வெர்ஸை 1 - 1/e அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது பேக்வர்ட் டிஃபரன்ஸ் நெப்லாவை இப்படியும் எழுதலாம், 1 - 1/e அப்படின்னு எழுதலாம். பக்கத்தில் ஒய்கே இங்கே இருக்குன்றதுனால, இங்கே ஒய்எக்ஸ் இருக்குன்றதுனால ஒய்எக்ஸ் இங்கே போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கொஸ்டினில் கே கொடுக்கல, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 1/e ஒய்எக்ஸ். ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்ட். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் ஹூஸ் ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் e⁻x. அதாவது ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் f of x ஈக்குவல் டு e⁻x தான். இப்போ f of x என்னன்னு கேட்குறாங்க, புரியுதுங்களா? அதாவது உள்ளே இருக்கிற எந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா e⁻x வரும் கேட்குறாங்க. இந்த f of x என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் டெல்டா e⁻x என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இது என்ன ஃபார்முலா? e⁻x + h மைனஸ் e⁻x இல்லையா? ஏன்னா டெல்டா f of x நமக்கு தெரியும். டெல்டா f of x ஈக்குவல் டு f of x + h மைனஸ் f of xன்னு தெரியும். இப்போ அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். f of x + h தான் e⁻x + h, f of x தான் e⁻x. ஓகேவா? இப்போது e⁻x × e⁻h இப்படி பிரிச்சுக்கலாம், மைனஸ் e⁻x. ஓகே, இப்போ e⁻x நான் காமன் அவுட் பண்ணிடுறேன். e⁻x காமன் அவுட் பண்ணிட்டா e⁻h - 1 வரும். ஓகேவா? இது வந்து டெல்டா e⁻xோட ஆன்சர். இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே இன்டர்வல் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் e⁻h - 1 டிவைடை கொண்டு வந்துடுறேன். 1/e⁻h - 1 டெல்டா e⁻x ஈக்குவல் டு e⁻x இப்படி வரும். ஓகேவா? இப்போ இது கான்ஸ்டன்ட் மாதிரி தானே, டெல்டாக்குள்ளே கொண்டு போய்க்கலாம் இல்லையா? பாருங்கள், டெல்டா c ஆஃப் f of x இஸ் ஈக்குவல் டு c டெல்டா f of x இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த ரூல் படி நான் என்ன செய்கிறேன், உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ டெல்டா ஆஃப் e⁻x, இது டிவைடுக்கு தான் வரும், e⁻h - 1 ஈக்குவல் டு e⁻xன்னு வருது. அப்போது ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் திஸ் இஸ் e⁻x. இப்போ f of x என்னன்றது தெரிஞ்சு போச்சா? இதுதான் f of x. இப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், 4ல் ஆப்ஷன் பி, ரைட்? ரொம்ப எளிமையானது, பெரிய டஃப்பாக ஃபீல் பண்ணிக்காதீங்க.
டஃப்பான பாடங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை சார். உங்களுக்கு இது எளிமை, எங்களுக்கு இது டஃப்பு தான், அந்த மாதிரி இருப்பீங்கள்ல. அது எதனாலன்னா படிக்காததுனால. படிச்சிங்கன்னா எளிமையாக தெரிஞ்சிடும். படிங்க தயவுசெய்து. அடுத்தது அதுக்கு தான் மெட்டீரியல் முதல்ல கையில் இல்லாமல் நீங்கள் எதை படிப்பீங்கன்றது தான் என் கேள்வி. மெட்டீரியல் வாங்குங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா இந்த தேர்வுக்கு மட்டும் இல்லை, இனி வர எந்த தேர்வுக்கும் எந்த மெட்டீரியல் நீங்கள் தேட வேண்டியிருக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற பிஜிடிஆர்பி சிலபஸ் நல்லா ஹை லெவலில் வச்சுட்டாங்க. சிஎஸ்ஆரே தட்டிடலாம் பொழுது அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள். ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் ஹூஸ் ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் எம். ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் எம் வருதான். அதாவது இப்போ சொன்ன விஷயமே தான். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெல்டா ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் எஃப் ஆஃப் டெல்டா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எம் வருதான். ஓகே, இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுங்களேன். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இது வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகிடும். எம்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். எம் இன்டகிரேட் பண்ணோம்னா எம்எக்ஸு ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு தான். ஓகே, அப்போது எஃப் ஆஃப் எக்ஸை எம்எக்ஸ் ப்ளஸ் சியாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எம் ஆன்சர் வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அடுத்து பாருங்கள். ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் ஹூஸ் ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 6x. பாருங்கள், அதே தான். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 6x. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த டெல்டா வந்து டெரிவேட்டிவ் மாதிரி, இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்டகிரேஷன் செய்கிறோம். அப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்துடும். இங்கே என்ன வரும்னா அப்படியே பவர் இந்த ப்ராக்கெட் நம்ம போட்டு தான் ஆகணும், விடக்கூடாது. ஏன்னா எக்ஸ் பவர் 2 ப்ராக்கெட் போட்டுருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 3 இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருந்தா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு தான் அர்த்தம். அந்த ப்ராக்கெட்டுக்கு விடக்கூடாது அந்த ப்ராக்கெட்டை. இப்போது நம்ம சாதாரண இன்டகிரேஷன் மாதிரி தான். பவர் 1 ஆட் ஆகும். அப்போ 3 ஆகிடும் டிவைடட் பை 3 ப்ளஸ் இங்கே 6 அப்படியே இருக்கும். எக்ஸ் பவர் 1 இருக்குங்க இல்லையா. இது நம்ம என்ன செய்கிறோம், இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை 2 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இதை கட் பண்ணிடலாங்க 3. அப்போது எக்ஸ் பவர் 3 பை 3 இந்த 3 ப்ராக்கெட் போடணும் ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் சி. ஓகே, இந்த ஆன்சர் இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நீங்கள் டெல்டா கண்டுபிடிச்சா தான் இந்த ஆன்சர் வரும். ஓகே, இப்போ இங்கே எந்த ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, ரைட். அடுத்து பாருங்கள். ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் ஹூஸ் ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் இ பவர் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். இதை நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வீடியோ போட்டிருக்கேன். ஆப்ஷன் பி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இது ப்ரூஃப் எனக்கு கொடுத்துருப்பேன், டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி ஸ்கொயர் இஎக்ஸ் இ பவர் எக்ஸ். இந்த டின்றது டெல்டா தான். ஸோ டெல்டா ஸ்கொயர் இ பவர் எக்ஸ். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா டெல்டா ஸ்கொயர் ஆஃப் இ பவர் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. இப்போ நான் டெல்டா ஸ்கொயரை டெல்டா இன்ட்டு டெல்டா ஆஃப் இ பவர் எக்ஸ் எழுதிக்கலாம் இல்லையா. இப்போது இந்த டெல்டா அப்படியே இருக்கட்டும். இ பவர் எக்ஸுக்கு டெல்டா அப்ளை பண்ணால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் இ பவர் எக்ஸ் இல்லையா, ரைட். இப்போது இந்த டெல்டா அப்படியே இருக்கட்டும். நான் என்ன செய்கிறேன், இ பவர் எக்ஸு இன்ட்டு இ பவர் ஹெச்னு இந்த டேர்மை பிரிச்சுக்கிறேன், மைனஸ் இ பவர் எக்ஸ் இல்லையா. இப்போ இ பவர் எக்ஸ் காமன் அவுட் பண்ணிடுறேன். டெல்டா ஆஃப் இ பவர் எக்ஸ் வெளியே எடுத்துட்டா உள்ள இ பவர் ஹெச் மைனஸ் 1 வரும் இல்லையா. இப்போ இ பவர் ஹெச் மைனஸ் 1ன்றது கான்ஸ்டன்ட், வெளியே எடுத்துடலாம் இல்லையா. அப்போது இ பவர் ஹெச் மைனஸ் 1 வெளியே எடுத்துகிட்டு இப்போ டெல்டா ஆஃப் இ பவர் எக்ஸ் அப்படி இருக்கும். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் டெல்டா ஆஃப் இ பவர் எக்ஸோட ஆன்சர் இதுதான் இல்லையா. அப்போது ஒரு ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணிட்டோம். அப்போது இ பவர் ஹெச் மைனஸ் 1 இன்ட்டு திருப்பணும் இது அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இ பவர் எக்ஸு இன்ட்டு இ பவர் ஹெச் மைனஸ் 1 வரும் இல்லையா. அப்போது இந்த இ பவர் ஹெச் மைனஸ் 1 இங்கே ஒன்று இருக்குது, ஆல்ரெடி வெளியே எடுத்தது ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டும் மல்டிப்ளை ஆகிட்டு அந்த பவர் ஆட் ஆகும். அப்போ இ பவர் ஹெச் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ், ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன், இ பவர் ஹெச் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ்.
ஆப்ஷன் பி. ஓகே, 2 தடவை e பவர் x அந்த டெல்டாவை அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே டி ஸ்கொயர்னால் அந்த டெல்டா தானே சார்? எஸ். ஓகே, அடுத்தது டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. டைரக்ட் ஃபார்முலா இது, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/2. அடுத்து மியூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1/2 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/2. அடுத்தது டெல்டா ஈக்குவல் டு ஆப்ஷன் பி டெல்டா ஆஃப் 1 plus delta whole power minus 1/2. ஓகே, அதாவது டெல்டா ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 1/2 டெல்டா. இது மைண்டில் வச்சுக்கோங்க, இது நான் வீடியோவில் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். இப்போ ஈங்கிறது என்னது? 1 + டெல்டா நமக்கு தெரியும் இல்லையா? இதுக்கு மேலே மைனஸ் 1/2 இருக்குது இன்ட்டு டெல்டா. ஸோ இதுதான் டெல்டா இன்ட்டு 1 + டெல்டா ஹோல் பவர் மைனஸ் 1/2. ஓகே, அடுத்தது மியூ ஸ்கொயர். மியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + 1/4 டெல்டா ஸ்கொயர், ஆப்ஷன் சி. ஓகே, 1 + 1/4 டெல்டா ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள், the order of convergence in Newton-Raphson method is order வந்து 2. Newton-Raphson மெத்தடில் order of convergence வந்து 2. இதெல்லாம் பார்த்த உடனே அப்படி அடிக்கணும். அடுத்து பாருங்கள், the condition for convergence of Newton-Raphson method. Condition for convergence of Newton-Raphson method. Option A modulus f of x into f double dash of x is less than modulus f dash of x square. Okay, modulus f of x into f double dash of x is less than modulus f dash of x square. அடுத்தது mu into delta is equal to 1/2 forward difference plus backward difference. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, விடக்கூடாது. mu delta. அடுத்து பாருங்க, convert delta square minus 5 delta plus 1 of yn is in terms of e. இதை in terms of eக்கு மாற்ற சொல்கிறாங்க. அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஏன்னா டெல்டாவுக்கு வந்து e - 1 நமக்கு தெரியும். நம்ம போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பாருங்கள், டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 5 டெல்டா ப்ளஸ் 1 இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் டெல்டாவுக்கு e - 1 கொடுக்கலாம். ஸோ e - 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு e - 1, டெல்டாவுக்கு e - 1 இங்கே கொடுக்குறேன் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அடுத்தது உள்ளே இங்கே -5 மல்டிப்ளை பண்ணால் -5e மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 5 5 ப்ளஸ் 1. ஓகே, இந்த e ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 2 இன்ட்டு e 2e மைனஸ் இந்த 5e அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 5 + 1 6. ஓகே, இந்த 6 + 1 7 ஆகிடும். அப்போ e ஸ்கொயர் மைனஸ் 2e மைனஸ் 5e மைனஸ் 7e, அடுத்தது ப்ளஸ் 7. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வருது இதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் இயில் மாற்றினீங்கன்னா e ஸ்கொயர் மைனஸ் 7e ப்ளஸ் 7 இன்ட்டு yn. ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் விடக்கூடாது. பேசிக், அதுதான் முக்கியம். இஃப்
if is given that y0 equal to 3, y1 equal to 9, y2 equal to 27, y3 தெரியல, y4 equal to 243, then find y3. இது பாருங்கள் ரொம்ப எளிமையானது. இது y0 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3, y1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9, இதை நான் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். y2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 3 பவர் 1 இருக்கட்டும். y2 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 27, அதாவது 3 கியூப். y3 என்ன 1 2 3 லைனாக வருது. இப்போ அடுத்த y4 என்ன, y3 தான் அவங்க கேட்குறாங்க. y4 என்ன 243, 243ன்றது 3 பவர் 5, அப்போ 3 பவர் 4 தானே மிஸ் ஆகுதுங்க, ரைட்? பாருங்கள், ஒரு ஒரு காம்பினேஷனில் கொடுத்து விட்டாங்க, நடுவில் ஒன்று தூக்கிட்டாங்க, அது 3 பவர் 4. 3 பவர் 4ன்றது எவ்வளோ 81, ஆப்ஷன் ஏ, ரைட்? ரொம்ப எளிமையானது தான் கேட்பாங்க. எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் இதை விட பல மடங்கு இருக்கும். அடுத்தது del of x factorial. del of x factorial is x into x factorial. del of x factorial is equal to x into x factorial. அடுத்து பாருங்கள், del of log f of x. del of log f of x வந்து இதில் இது நீங்கள் போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம், மனப்படம் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. பாருங்கள், del of log f of x, ரைட்? சரி, del of f of x என்ன, del of f of x is f of x plus h minus f of x இல்லையா? இப்போ log இருக்குது, log of f of x. அப்போது இது என்ன ஆகும்னா log f of x plus h, அந்த லாகோடு வருது. ஸோ log f of minus f of x plus hக்கு அப்புறம் f of x எழுதணும். f of xன்றது ஃபுல்லாக log f of x. ஓகே, இதுதான் f of x. அந்த xோட x plus h ஃபஸ்ட் டேர்மில் ஆட் ஆகுது, அடுத்தது இங்கே f of x அப்படியே. ஓகேவா? இப்போது log a மைனஸ் log b என்ன பண்ணலாம், log a by bன்னு எழுதலாம். log a வந்துங்க இந்த f of x plus h டிவைடட் பை f of x. log காமனாக எடுத்துக்கிட்டு log a மைனஸ் log b log a by bன்னு எழுதிட்டோம். ஓகே, இப்போது இந்த log அப்படியே இருக்கட்டும். இது வந்து e of f of x தான். இது e of f of x is f of x plus hன்னுவாங்க. ஸோ e of f of x divided by f of x. அப்புறம் e of f of x is equal to f of x plus h. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், இந்த log அப்படியே இருக்கட்டும். e இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக டெல்டா ஈக்குவல் டு e மைனஸ் 1, ரைட்டா? இந்த மைனஸ் 1 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ e ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டெல்டா, ரைட்? இப்போ ஈக்கு 1 ப்ளஸ் டெல்டா நான் போட்டுக்கலாம் இங்கே இல்லையா? 1 ப்ளஸ் டெல்டா ஆஃப் f of x டிவைடட் பை f of x, ரைட்? இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த f of x உள்ள ஒவ்வொன்றுக்கு பிரித்து கொடுக்குறேன் நியூமரேட்டரில். அப்போ log f of x ப்ளஸ் del of f of x divided by f of x, ரைட்? இப்போ இந்த டினாமினேட்டர் f of x ரெண்டுக்கும் பிரித்து கொடுத்தா என்ன ஆகும், log f of x divided by f of x plus del of f of x divided by f of x. இப்போ f of x கட் பண்ணிட்டாங்க, 1 வந்துடும். அப்போ log 1 plus del of f of x divided by f of x. Okay, so log 1 plus del f of x divided by f of x. Option A. ஓகே, ஸோ இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலில் நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். தொடர்ந்து இதை படிச்சுட்டே வாங்க. நிறைய இன்னும் 1 மார்க்ஸ் கொடுப்பேன். ஒரு 51 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதானே சார் நியூமெரிக்கல் அனாலிசிஸ்? இல்லை, இன்னும் வேறு லெவலில் ஒரு ஃப்ளோவில் வரப்போகுது. அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும்.
ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது அது பாட்டும் போய்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டே இருப்பாருங்க. சரி இதை எனக்கு கொடுங்க சார் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போகட்டும், நிறைய வரட்டும், நான் தரேன். வேகமாக இதெல்லாம் ரிவைஸ் பண்ணக்கூடியது ஸ்டடி மெட்டீரியல் இது கிடையாது. நீங்கள் படிச்சிருக்கிறத வேகமாக ரிவைஸ் பண்ணிக்க இது தேவை, சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் தயவுசெய்து வாங்குங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தாலும் நம்ம போட்டியில் ஜெயிக்க முடியும். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.